அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேஷராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பயிற்சி உங்களுடைய மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, மூன்றாம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. 3ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. இது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 3ஆம் இடம். இந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது சுமாரான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இங்கே எடுக்கிற முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, அந்த காரியம் வெற்றியாகும் கொஞ்சம். ஏன்னா இது லேசான ஒரு மறவி ஸ்தானம், புரியுதுங்களா? இந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அந்த காரியம் வெற்றி அடையும். ஆனால் முயற்சி கைவிட வேண்டாம், புரியுதுங்களா? எந்த ஒரு காரியமாக ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய சுபகாரியம் விஷயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லையும் சரி, ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் அதற்கு பிறகு அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும், புரியுதுங்களா? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓரளவுக்கு சுமாரான எல்லா விஷயத்துலையுமே ஓரளவு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு இருக்குது, புரியுதுங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, ஓகே. அப்புறம் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதில் வருது. அதாவது உங்களுடைய இளைய சகோதரரோ அல்லது சகோதரியோ உங்களுக்குமான உறவு நிலை இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் ஏற்படாது. ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற மாதிரியே அந்த உறவு நிலை இருக்கும். எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது. நல்லா தான் இருக்கும், புரியுதுங்களா? நல்லா தான் இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடம் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது, புரியுதுங்களா? இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வர அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எதிரிகளுடைய பலம் என்பது லைட்டாக கொஞ்சம் ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது அந்த எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் எதிரிகள் விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா எதிரிகள் மறைமுகமாக நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணுவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? எதிரிகள் விஷயத்தை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? சரி, பார்த்துங்க. ஓகே, சரி, ஓகே. அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். கணவன் மனைவி கணவன், ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம். இப்படிப்பட்ட இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் இது எப்படி இருக்குனாக்கா, நல்லதே நடக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் அமைதி நிலவும். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்கள் பசங்களாம் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க, புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க, புரியுதுங்களா? அதாவது ஒரு வருஷம் அவர் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும், நல்லா தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. நார்மலாக ஒரு 5% சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லா குடும்பத்திலும் இருக்குது தான். அதோட ஒரு 5% தான் வரும், புரியுதுங்களா? அதனால் பெரும்பாலும் 95% குடும்பத்தில் அமைதி நிலவும், நல்லா இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? நல்லா தான் இருக்கும், புரியுதுங்களா? குரு பகவானுடைய இந்த 5ஆம் பார்வை உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் விழுவதால் நல்ல விஷயமே இருக்குது, புரியுதுங்களா? பசங்களாம் கூட உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு புதிய பொருள்கள்லாம் நீங்கள் வாங்கி போடுவீங்க. இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும், சரிங்களா? சரி, ஓகே.
உங்களுடைய தொழில் கூட்டாளியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதன் மூலம் நீங்கள் வந்து தொழிலில் கொஞ்சம் நல்லா மேன்மை அடையிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். புரியுதுங்களா? இதனுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம்னா என்னங்க? பாக்கியஸ்தானம். அதாவது இந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். இது வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான். இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குனாக்கா நல்லாவே இருக்குங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம்தான். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல வினைகள் அதனால் கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னாக்கா அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு தொழில் தொடங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்புறம் ஒரு சுபகாரிய விஷயமா ஏதோ ஒரு முயற்சி செய்யலாம் நினைக்கிறீங்க. இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி வந்து ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எடுத்து வச்சாக்கா குரு பகவான் உங்களுக்கு வந்து அதை வந்து அந்த விஷயத்துக்கு உதவுவார். அந்த முயற்சிகளுக்கு கை கொடுத்து உதவுவார். அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? உங்களுடைய பாக்கியஸ்தானமும் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. சரி, அடுத்து உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்னங்க? அது லாபஸ்தானம். இது தன்னுடைய 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறாரு. புரியுதுங்களா? அது இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ராகு வந்து அங்கே இருக்கலாம். ஏன்னா 11ஆம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது நல்ல விஷயம்தான். புரியுதுங்களா? அதனால் பெரிய விஷயம், பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்கன்னு பரவாயில்ல. ஏதாவது கோச்சார ரீதியாக பார்க்க போனால் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கார், அதுவும் நல்ல விஷயம். அப்புறம் வந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் தொழில் மூலம் நல்ல தன வருவாய் வரும். அப்புறம் வந்து அதாவது தொழில் மூலம் நல்ல தன வருவாய் வரும். அப்புறம் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாக்கா அதில் வந்து சிறந்த லாபம் கிடைக்கும். எம்ப்ளாயாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உயர்கல்வி படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்தில் காலேஜில் சீக்கிரமாக சீட்டு கிடைக்கும். ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உயர்கல்வி சம்மந்தமாக லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஈஸியாக அந்த லோனில் கிடைக்கும், காலேஜில் சீட்டு கிடைக்கும். நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் நல்லா அருமையாக இருக்குங்க. ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒரு நல்ல விஷயம்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொலைந்து போன பொருள்கள் எதனா இந்த காலகட்டத்தில் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா கேட்டுங்க. அதாவது உங்களுடைய பொருள் எதனா கடந்த காலங்களில் காணாமல் போய் இருந்ததுனாக்கா அந்த பொருள் ஏதாவது ஒரு சில பொருள்கள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? மற்றபடி எல்லாமே பெரும்பாலும் இந்த குரூப்பை மைனஸ்ன்னு பார்க்க போனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்வது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு என்று கூறிவிட முடியாது. இதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ப்ளஸ்ன்னு பார்க்க போனால் குரு பகவானுடைய பார்வைகள் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.